ஒரு ஊரில் பல தலைமுறைகளாக வழிபடப்பட்ட சாமி இன்றும் அதே இடத்தில் கோவிலாய் சாட்சியாய் நிற்கிறது. முன்னோர்கள் செய்த சடங்குகள் மற்றும் அவர்களது வழிபாட்டு முறைகள் ஆகியவை இன்றளவும் உயிர்ப்புடன் சாமி வழிபாட்டின் வழியே தொடர்கின்றன. அப்படிப்பட்ட சாமிகளையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். பல ஊரு உண்டு, ஊருக்கு ஒரு சாமி உண்டு. மண்ணில் பல ஊரு உண்டு, ஊருக்கு ஒரு சாமி உண்டு. சாமிக்கு ஒரு பேரு உண்டு, கதையும் உண்டு. ஊரின் எல்லையோரமாக மேசை கொண்டு வீரமாக பிச்சருவ சூலங்களை ஏந்தி நிற்குமே. அந்த சாமி எல்லாம் கதை பல கொண்டிருக்குமே. மல்லையம்மா புண்ணியம்மா நல்ல தங்க பாப்பாத்தியம்மா அம்மன் சாமிங்க. முத்து வேரே செல்வராயே, முத்து வேர செல்வராய கசமத வண்ணர் மத ஏதனையோ பேரில் பல வீர சாமிங்க. மனேகும் வேட்டிருக்கும் இந்த சாமிங்க, மகத்துவம் நிறைஞ்ச மண்ணின் சாமிங்க. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரி, வாங்க விநாயகரை தரிசிச்சுட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. சரி, வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். கருணையுடன் உங்களை காத்திட வேண்டும்.
அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சரி வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சகிலா. இவர் சுந்தரமூர்த்தி விநாயகர். நாங்கள் ஒரு வருஷமாக இவருக்கு தேங்காய் கட்டிகிட்டு இருக்கோம். நினச்சது நிறைவேறுது. அதனால் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா செழிக்கணும்.
எந்த பிரச்சனையில் இருந்தாலும் தீருன்றதுக்காக நாங்கள் மாதம் மாதம் வந்து சங்கட சதுர்த்திக்கு வந்து எல்லாருமே இங்கே வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டு தேங்காய் கட்டுறோம். வணக்கம், என் பேர் திக்விஜய் சர்மா. என்னோடய ஒய்ஃபோடு வந்திருக்கேன். நான் குழந்தையும் கூட வந்திருக்கேன். நம்ம டெம்பிள் இந்த கோயிலுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே வந்துட்ருக்கோம். பர்டிகுலராக எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை, கடவுள் எல்லாம் கேட்குறது எல்லாமே கொடுக்குறாரு. பட் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் மாதம் கரெக்டாக ஒரு ஹேபிட் மாதிரி போட்டுட்டு, ஒரு பழக்கம் மாதிரி போட்டுட்டு விநாயகரை நம்பிட்டு வர்றது. இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி பிளெஸடான ஃபீல் ஆகுது. என்னென்ன தேவையோ கடவுள் கரெக்டான டைம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ பர்டிகுலராக சாமிக்கிட்ட கேட்கணுன்னா எதுவும் அவசியம் இல்லை. நன்றி. மாதம் தவறாமல் அந்த கோயிலுக்கு வந்துன்னு இருக்கேன். நல்ல மாதிரியாக போயிட்டு வந்து தேங்காய் கட்டின்னு இருக்கேன். நான் மாதம் நல்லா இருக்குது. ஒரு வேலை வெட்டி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை. தவறாமல் வருவேன். மாதம் வருவேன் நான். என் பேர் வசந்தி. நாங்கள் பெரம்பூர்லேருந்து வரோம். இந்த கோயில் என் ஃப்ரெண்டு சொல்லி நாங்கள் வந்தோம். என் பசங்க நல்லா படிக்கணும், நாங்கள் வீடு வாங்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு 3 மாதமாக நாங்கள் கட்டிகிட்ருக்கோம் இங்கே தேங்காய். என் பேர் பிரியங்கா. நான் பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு 6 மந்த் 1 இயர் கிட்ட ஆயிருக்கும். இந்த மாதிரி காலேஜில் நல்லா செமஸ்டர் எழுதணும், நெக்ஸ்ட்டு ஒர்க்கு வந்து நல்லா கிடைக்கணும், வீடு கிடைக்கணும் வேண்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் நல்லபடியாக எல்லாமே நிறைவேற்றிருக்கு. இன்னும் இப்படியே வந்துட்ருக்கோம். என் பேர் எத்ராஜ். நான் பெரம்பூரில் 40 வருஷம் குடியிருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்து மாதம் ஒரு முறை வரேன், வந்து தேங்காய் கட்டுறேன். அதனால் மனசுக்கு நிறைவாக இருக்குது. எந்த கெடுதலும் வர்றது கிடையாது. இங்கே வந்து போனால் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதனால் மாதம் நான் வந்து போகிறேன். என் பேர் சந்தியா. நான் இங்கே துளசிங்கம் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். மேரேஜ் ஆகிட்டு 9 மந்த்ஸ் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்து இங்கே நாகாத்தம்மன் இருக்குது. அங்கே வந்து எனக்கு சீமந்தம் மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு உடனே பாப்பா நின்றுச்சு. இவன் தான் என் பெரிய பையன், இவன் தான். அதுக்கப்புறம் உடனேவும் செகண்ட் பேபியும் நின்றுச்சு. என் பேர் திவ்யா. நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலை பார்த்துட்ருக்கேன். இந்த கோயில் வந்து சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போது இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. இப்போ தேங்காய் கட்டுற லெவலுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, இங்கே தேங்காய் கட்டினா நல்லபடியாக எல்லா காரியமும் நடக்கும்னு. ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக சங்கட சதுர்த்தியாக தான் வருவேன். ஜெய் சுந்தரமூர்த்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். இந்த வடிவேலு தெருவில் அமைஞ்சிருக்கிற சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் பழம்பெரும் கோவில். இங்கே கடந்த 2016 கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வேண்டுதல், என்னென்ன வேண்டுதல்லாம் வைக்கிறோமோ சுந்தரமூர்த்தி விநாயகர் அருள் பாலிச்சுட்டு இருக்கார் எல்லாருக்குமே. அது பிரகாரம் பார்த்தேன்னா வேண்டுதல் வேண்டிண்டு தேங்காயை கட்டினா இந்த சங்கடகர சதுர்த்திக்கு தேங்காய் கட்டுவாங்க. அடுத்த சங்கடகர சதுர்த்திக்கு அந்த தேங்காயை வந்து வாங்கிட்டு போவாங்க. அது பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா திரும்பியும் கட்டுறாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் வேண்டுதல் நடந்துகிட்டே இருக்குது. அந்த வேண்டுதல் வேண்டிகிட்டே இருக்கும். அருள் பாலிச்சுட்டே இருக்கார். சுந்தரமூர்த்தி விநாயகர் வந்து சாதாரண பட்டம் பெற்றதில்லை, முதல் கடவுள். அது வந்து இந்த பெரம்பூர் கிராமத்தில் வடிவேலு தெருவில் அமைஞ்சிருக்கு. நானும் வந்து 2 ட்ரிப்பு கட்டினேன். 3ஆவது ட்ரிப்பு கட்டினேன். என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிடுது. பொண்ணுக்கு வேலை வேணும்னு சொல்லி கட்டினேன். பொண்ணுக்கு வேலை கிடச்சிடுது. இப்போ அடுத்தாப்பில் கட்டின்னு இருக்கேன். அவளுக்கு திருமணம் ஆகணுன்ட்டு. அதுவும் கூடிய விரைவில் நடந்துடும் நினைக்கிறேன். ஸோ 1 by 1 நடக்கிறது உண்மை, சத்தியம். அது என் பேர் பத்மபிரியா. நான் வந்து சங்கட சதுர்த்தி வந்து என்னோடய 15 வயசுலேருந்து இருக்கேன். நான் சங்கட சதுர்த்திங்கிறது வந்து சங்கடங்களை தீர்க்கும் கணபதி அப்படின்னு சொல்லுவா எல்லாரும். ஸோ என்னோடய 15 வயசுலேருந்து நான் இருக்கிறதுனால எனக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து கணபதி வந்து பக்கபலமாக இருந்து என்னை காப்பாற்றிருக்காரு. என்னோடய கல்யாண வாழ்க்கையிலேருந்து குழந்தையிலேருந்து எல்லாமே வந்து எனக்கு கை கொடுத்து என்னை காப்பாற்றிருக்காரு. ஸோ கோட்டி பிரணாம்ஸ். என் பேர் மகாலட்சுமி. நான் வேசர்பாடியிலேருந்து வரேன். 4 வருஷமாக வரேன். எங்கள் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்னு தேங்காய் கட்டினேன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாப்பாவும் பிறந்துச்சு. சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆகணும் தேங்காய் கட்டுறேன், அவனுக்கும் முடிவு ஆயிடுச்சு. என் பேர் லோகநாயகிங்க. நான் இங்கே 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என் பையன் +1 படிக்கும் போது இங்கே இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டேன். அவன் +1 +2 நல்ல மார்க் எடுத்து நல்ல வெற்றிகரமாக வந்தான். சக்தி வாய்ந்த விநாயகர். நான் ஒரு ட்ரிப்பு இந்த ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஐயரை பார்த்து நான் கேட்டு தான் இந்த கோவிலுக்கு வந்தேன். நல்ல சக்தி வாய்ந்த விநாயகர். எல்லா வேண்டுதலும் நிறைவேறுகிறது. என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிருக்கு. இங்கே தேங்காய் கட்டி தான் வேண்டி தான் விநாயகர்கிட்ட நல்ல வாய்ப்பில் எனக்கு அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். என் பேர் பாஸ்கர் ராவுங்க. இந்த கோயில் வந்து சின்ன கோயிலேருந்து எனக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு வந்து என்னுடைய கருத்தில் வந்து என்னுடைய மருமகளுடைய வேண்டுதல் வேண்டினேன். நல்லபடியாக நடந்தது. அப்புறம் சில விஷயங்களும் நான் வேண்டியிருக்கிறேன்.
எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. நான் வந்து இங்கே ஒரு 6-7 வருஷமாக இந்த தேங்காய் கட்டுறேன். அதே மாதிரி இங்கே வர பக்தர்கள்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு அப்படின்னு. அதில் ஒருத்தருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வேண்டுதல் பண்ணார். அவருக்கு ரெட்டை குழந்தையே பிறந்திருக்கு. அவருக்கு பல வருஷமாக இல்லைன்ற ஒரு குறையில் அவருக்கு ரெட்டை குழந்தையே பிறந்திருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து அதாவது எங்கே போனாலும் கோயிலுக்கு போகிறோம் இல்லைன்னுல, இந்த சங்கடகர சதுர்த்தி அப்போது வந்தோம்னா ஒரு மனநிறைவு இருக்குது. நன்றி. என்னோடய பெயர் காஞ்சனா. நான் பாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். கோவிலில் வந்துட்டு நிறைய அற்புதங்கள் வந்து இந்த சுவாமி விக்ன விநாயகர் நடத்தி கொடுக்குறாரு. நான் என்னுடைய திருமணத்திற்காக வந்திருக்கேன். கூடிய விரைவில் சீக்கிரம் என் குழந்தைக்கு நல்லபடியாக திருமணம் விரைவில் நடைபெறும். 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். நான் பாஸ்ட் 1.5 இயர்ஸாக அந்த மட்டை தேங்காய் வந்து கட்டிகிட்ருக்கேன். வெரி பவர்ஃபுல் காட். எனக்கு ரொம்ப நிறைய அற்புதங்கள் நிறைய பேர் சொல்லி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் வேலை கிடைக்காதவங்க நிறைய பேர் மக்களுடைய குறைகளை இந்த பிள்ளையார் வந்து நிறைய நிறைவேற்றி வச்சுருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். இந்த கோவில் சுமார் 70 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டது. இந்த கோவில்ல ஸ்ரீ நாகாத்தம்மன், ஸ்ரீ சாய்பாபா ஆகிய தெய்வங்களும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த கோவிலோட தல விருட்சமா அரச மரம் இருக்கு. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் தேங்காயில பூ கட்டி வேண்டிக்கிட்டு வழிபாடு நடத்துறாங்க. மேலும் அந்த தேங்காயில பூ கட்டினதை கோவில்ல கட்டி வழிபாடு நடத்தும் போது அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் திருக்கோவிலோட அர்ச்சகர் அவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் விளக்கமா சொல்றாரு. சரி வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் சுவாமி திருக்கோயில் நம்ம ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. சுவாமி வந்து மூலஸ்தானத்தில் சுந்தரமூர்த்தி விநாயகர் ரொம்ப பிரசித்தியானவர். இங்கே விசேஷம் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் மக்கள் வந்து பிரார்த்தனையாக தேங்காய் கட்டுவா. தேங்காய் கட்டி ஒவ்வொரு மாதமும் அவங்களோட பிரார்த்தனை என்னவோ கோரிக்கை வச்சுட்டு அடுத்த மாதம் வரும்போது அது நிறைவேறதா நிறைய பேர் வந்து இங்கே பிரார்த்தனை சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் ஒரு மாதமும் தேங்காயோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. சுவாமியை சுற்றி பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் இருக்கா, சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார், பவானி அம்மன் இருக்காங்க, நாகாத்தம்மன் இருக்காங்க, ஷீரடி சாய்நாத சுவாமி இருக்கார். ஸோ நம்ம ஆலயத்தில் உள்ள மூர்த்த தெய்வங்கள் இவங்க எல்லாருமே. ஸோ சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தியான சுவாமி. என்ன வித பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட வந்து சங்கட சதுர்த்தியில் வந்து நம்பி வேண்டி எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணி நம்ம பேர் குடும்பத்தாரோடைய கோத்திரம் பேர்லாம் சொல்லி சுவாமிக்கு சங்கல்பம் பண்ணி சுவாமிக்கு வந்து தேங்காய் கட்டிட்டு போனால் கண்டிப்பாக வந்து அது ஜெயம் ஆகிடுது. ஆனால் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவா, கல்யாணம் ஆகாதவங்க, பிஸ்னஸில் வந்து பிரச்சனை உள்ளவா எல்லாருமே வந்து கட்டிட்டு போகிறா. எல்லாருக்குமே வந்து சிறப்பாக நடக்குது. சிறப்பான விஷயங்களாக சுவாமி வந்து அனுகிரகம் அருள்பாலிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சுவாமியோட அருள் வந்து ஒரு ஆண்டும் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த இடத்துல. ஸோ சுவாமியோட ஊர்வலமும் சரி, சுவாமியோட அலங்கார அபிஷேகமும் மிக சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எல்லா அன்பர்களுக்குமே இந்த கோயிலோட விமர்சனம் தெரியணும். தெரியாதவளாக இங்கே வந்து சுவாமியை கண்டிப்பாக தரிசனம் பண்ணி, சுந்தரமூர்த்தி விநாயகர், சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம், மூர்த்தின்றாலே வந்து பார்த்திங்கன்னா இறைவன் அர்த்தம். ஸோ அதனால் வந்து அழகுடைய இறைவன் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அதனால் வந்து விநாயகர் பெருமான் தான் மூலம். அதனால் இங்கே இருக்கிற சுந்தரமூர்த்தி விநாயகர் வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய பெரிய கடவுள். அதனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிறைய பேரோட சங்கல்பம் விண்ணப்பங்கள்லாம் இங்கே நிறைவேற்றே இருக்குது. அதுக்கு வந்து தடங்களே இல்லை. ஒரு மாத காலங்களும் அதிகமாகிட்டு தான் போகுது. தேங்காயும் சரி, அவங்களோட பிரார்த்தனையும் சரி. நன்றி. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் விநாயகரை தரிசிச்சோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதங்களை பத்தி அவங்களே விரிவா சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு கோவிலோட அர்ச்சகர் அவர்கள் கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகளை பற்றியும் விளக்கமா விவரிச்சாரு. அதையும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு வந்து விநாயகரை வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்தி. நன்றி, வணக்கம்.